கார் இருக்கும். அதை தாண்டினா வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் கார் இருக்கும். அதை தாண்டினா மதுரை டிவிஎஸ் குரூப்ல ஒரு கார் இருக்கும். திருவரங்கம் ஜீயர்கிட்ட ஒரு கார் இருக்கும். நாங்குநேரி ஜீயர்கிட்ட ஒரு கார் இருக்கும். இவ்வளவுதான், மொத்தம் 10 கார் தான் தமிழ்நாட்டில். அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சாரத்தை அண்ணா ஊரெல்லாம் சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அண்ணாவுக்கு சென்னையில கூட்டம் பேசிட்டு திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு. கார் இல்லையே என்று கவலைப்பட்ட பொழுது ஒரு தனவந்தர் அண்ணாவுக்கு ஒரு கார்ல, என் கார்ல போயிட்டு வாங்களேன்னு சொல்லி அண்ணாவுக்கு கார் கொடுத்து, அண்ணாவும் அண்ணாவினுடைய அருமை நண்பர் காஞ்சிபுரம் ராஜகோபாலும் அந்த காரில் பயணிக்கிறார்கள். அண்ணா கார்ல ஏறணும், எங்களை மாதிரி பேச்சாளர்கள் கார்ல ஏறணும் தூக்கம் வந்துடும். அண்ணா கார்ல இருந்து தூங்கிட்டார். கார் விரைந்து கொண்டிருக்கிறது. சென்னையை தாண்டி, சைதாப்பேட்டையை தாண்டி, தாம்பரத்தை தாண்டி, வண்டலூரை தாண்டி, மறைமலை நகரை தாண்டி, செங்கல்பேட்டையை தாண்டி, மதுராந்தகத்தை தாண்டி, திண்டிவனத்தை தாண்டி, பெரம்பலூரை தாண்டி, துறைமங்கலத்தை தாண்டி கார் போயிட்டே இருக்கு. அரிச்சராப்பகம், திருச்சிராப்பள்ளி தாண்டி, ராரிமலையை தாண்டி விடியற் காலையில தோரக்குறிச்சியில போய் கார் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது காலை மணி 5, கடை வீதிகள் திறந்திருக்கின்றன. அண்ணா கண்களை கசக்கி கொண்டு பார்க்கிறார். கதிரவன் உதயமாகிவிட்டானா, காலை உதயமாகிவிட்டதா, என்ன ஒரு அப்படின்னு காஞ்சிபுரம் ராஜகோபால் கேட்டார். காஞ்சிபுரம் ராஜகோபால் சொன்னார், துவரங்குறிச்சியை பாத்தியா, காலை நேரத்துல பாத்தியா, கலகலப்பா இருக்கிறத பாத்தியா, கடை வீதியை பாத்தியா, கலைஞாழ் உழவர்களை பாத்தியா, அவர்கள் தோளில் கலப்பை எழுதியிருக்கிற காட்சியை பாத்தியா, அவர்கள் முகத்தில் தேக்கி வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்தாயா, அந்த ஏழை உழவர்களின் கண்களில் ஓடி கக்குவதை பார்த்தாயா, அவர்கள் வடையை வாங்கி தின்னுகிற காட்சியை பார்த்தாயா, வடையை தின்னு கொண்டே டீ குடிக்கிற காட்சியை பார்த்தாயான்னு அண்ணா கார்ல இருந்து கடகடா துவரங்குறிச்சி கடை வீதியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டார். காஞ்சிபுரம் ராஜகோபால் சொன்னார், ஒரு வடையும் டீயும் வேணும்னு கேளு, அதுக்கு இப்படி சுத்தி சுத்தி வர வேணும். அண்ணா வேணும்னு சொன்னதுதான். துவரங்குறிச்சி கடை வீதியில கார் நிறுத்தப்பட்டது. அண்ணாவினுடைய கட்சி சின்னம் அந்த கொடி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கொடி கட்டுற பழக்கத்தையே திராவிட இயக்கம் தான் தொடங்கிச்சு. இப்ப கொலகாரன்னு ஒரு கொடியோட தான் வருவாங்க. காரை சுற்றி சூழ்ந்து விட்டார்கள் மக்கள். காஞ்சிபுரம் ராஜகோபால் காரில் இருந்து கீழே இறங்கி அண்ணாவுக்கு தேனியரும் ஒரு தாளில் 2 வடையும் வாங்கி வச்சு கொடுக்கிறார். பின் சீட்ல காலை மடிச்சு உட்கார்ந்துட்டு வடையை கடிச்சு அண்ணா டீ குடிக்கிறார். காரை சுற்றி சூழ்ந்தார்கள் மக்கள். அண்ணாவை பார்த்து விட்டார்கள். அண்ணா அன்றைக்கு மந்திர சொல்லி, அண்ணா அன்றைக்கு கூவத்தில் மலர்ந்த குங்கும தாமரை, அண்ணா அன்றைக்கு சந்தையில் ஒலித்த சங்கீதம், அண்ணா அன்று பாம்பின் பல்லிலும் புகழ் கறந்தவன், அண்ணா அன்னைக்கு வேம்பன் கிளையிலும் கூட கட்டியவன். அண்ணா மந்திர சொல்ல அண்ணாவை பார்த்துட்டு அண்ணா 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 அண்ணான்னு சொல்லி 1000 புலவர்கள் காரை சூழ்ந்து அண்ணாவை பார்த்துட்டாங்க. அதற்கிடையில ஒரு ஊடுருவி அண்ணாட்ட கேட்டான், நீ என்ன எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டான். அண்ணாவையே எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருக்கு. அண்ணா சொன்னார், என் மடியிலே ஒரு கனி வந்து விழுந்தது, அதை என் இதயத்தில் எடுத்து வைத்துக் கொண்டேன், அதுதான் இதயக்கனி எம்ஜிஆர் தான். நிலத்து விங்கலங்கள், பண்ணை பிறப்புகள், ஆலை அரசர்களின் கொள்ளிடமாக இருக்கிற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை வீதிக்கு வீதி சந்திப்பதற்கு தம்பிகள் என்னிடத்திலே வெள்ளி காசுகள் இல்லை, வியர்வைகள் மட்டும்தான் இருக்கிறது. நான் எப்படி இந்த குருஷேத்திர யுத்தத்தை எதிர்கொள்வேன்? ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனாக களத்திலே நிற்கிற தம்பிகளை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? கையில் காசு இல்லை, நெஞ்சில் மாசு இல்லை, என்ன செய்வேன்? தம்பிகளே, உங்கள் உழைப்பில் உலர்ந்த வெள்ளிக்காசுகளை என்னிடத்திலே கொண்டு தாருங்கள், காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை முறியடிப்போம் என்று அண்ணா அறைகோல் விட்ட காலகட்டத்தில் அண்ணாவின் தம்பிமார்கள் அண்ணாவின் நுங்கம்பாக்கம் வீட்டில் தேர்தல் நிதி என்று காணிக்கை அண்ணாவிடத்திலே வரிசையாக கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற வரிசையில் இருக்கிறார். எம்ஜிஆர் கேட்டார் அண்ணாவிடத்தில், நான் எவ்வளவு தர வேண்டும் என்று. அண்ணா கேட்டார், நீ எதற்கு தர வேண்டும்? உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டு பெட்டிகளும்